பந்து வீச்சு சுபாஷ் அவர்கள் சிறப்பாக பந்து வீசி வருகிறார். செலவு பண்ண முடியாது. முதல் பந்தில் 2 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ அவர்கள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். மழை வருவதால் சீக்கிரம் மழை வந்திருக்கும். கிடைக்கப்பட்ட பந்து விரைவாக எல்லைக்கோட்டை தாண்டி 4 ரன்களை கடந்துவிட்டது. ஸ்ரீ அவர்கள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். சொம்பலாம் அந்த இடம் அந்த என்னடா இருக்கு சிறப்பான பந்து வீச்சு. தூக்கி வைக்கப்பட்ட பந்து மணி அவர்கள் தவற விட்டு 1 ரன்னை பெற்றுள்ளனர். இவங்க அதெல்லாம் வேணான்றாங்க. இதுக்கப்புறம் பேசி என்ன வரப்போகுது? ஒரு மேட்ச் தானே போகுது. ஒரு பேசி விட்டு போனா சிறப்பான பந்து வீசிக் கொண்டிருக்கும் சிலம்பு அவர்கள் மீண்டும் மீண்டும் டப்பால் போட்டுள்ளார். ராஜி வெளில இருந்து கத்தாதா? வெள்ளை கலர்ல வச்சுக்கிறோம் வைடு பச்சை தெரியுதுன்றா. அவர் குடுக்குறது சொல்றேன்டா. நல்லா குடுக்குறாரு. எல்லாம் பேரு குட்டாம் பேர்ல. ஆஸ்திரேலியா பேர் அவரு. சிறப்பான பந்து வச்சு நல்ல பேர்ப்பா. என்ன அவுட் ஆக்கி விட்டாருப்பா. அதெல்லாம் கரெக்டா கொடுப்பாருப்பா. 8 ரன். முதலாவது முறையில் 8 ரன்கள். இன்னும் 35 அடிக்குமா? 35 தானே? ஆமா. மீதமுள்ள 4 ஓவர்கள் 35 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற குடம். வெற்றி பந்து போடுகிறார். வெற்றி பந்து போட 90s அணியினர் ரெடியாக தயாராக உள்ளனர். நான் பேட்ஸ்மேன் பேர் இதுவரையும் கார்த்தி. வெற்றி பால் போட கார்த்தி தயாராக உள்ளார். வெற்றி கணக்கின் தொடக்க கொஞ்சம் சீக்கிரம் பால போடுங்க. பந்து 6ஆக மாறுவது. எல்லைக்கோட்டை தாண்டி சென்று மிகப்பெரிய 6ஆக மாறியுள்ளது.
ஐயோ ஏதோ ஒரு பிசிக்கல் கைப்பற்றுச்சுடா. இது வைக்காதடா, அது ரன்னிங்ல போகும்போது சூப்பரா ஒரு மியூசிக் பண்ணுவாங்க. இவ்வளவு சிக்ஸ் தானா டாடா அகலப்பந்து வைடு ஒரு ரன். நான் சவுண்ட் அதிகமா கேட்கறது பாத்து என்னடா போட்டேன் சென்னை எல்லாம் சென்னை 28 அந்த படத்துல சூப்பரா ஸ்ரீஅண்ணன் தானே சிக்ஸ் அடிச்சாரு. கார்த்தி அடிச்சாரா டாடா நான் போட்டுருக்கேன். என்ன பண்ண மோட்டிவேஷனல் சாங் மேலே வருது. ஐயோ ஸ்டேட்டஸ் சிறப்பாக ஆப்செட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்களை பெருமா பெற்றுவிட்டது. சிறப்பு பைஸ் முறையில் மேலும் ஒரு ரன்னை பெற்று ஓவர்த்ரோ முறையில் 3 ரன்கள் வந்துள்ளது. பாலா அது என்ன சொல்ற? ஃபோர்த் பால் 4வது பந்து வீச வெற்றியோடு தயாராக உள்ளனர். லாஸ்ட் பால் கடைசி 2 பந்துகள். சிறப்பாக பந்து வச்சு லாஸ்ட் ஒன் பால் கடைசி ஒரு பந்து ஆட்டு ஓடி இருந்தாங்க. தெரியுதுடா. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து லெக்டஸ் முறையில் 4 ரன்களை கடந்து விட்டது. 12 15 ரன். 2 ஓவர் முடிவில் 23 ரன்களை 90s அணியினர் எடுத்துள்ளனர். 5 ரன் போட்டாரு. ஆமாண்ணா 5 ரன். ஆமா சத்தமா சொல்லு. மீதம் இல்ல 3 வேகமா ஆரம்பிச்சு. 18 பந்துல 22 18 பந்துகள் 20 ரன்களை அடிக்க வேண்டும். இன்னும் 23 18 பால் 20. 3 ஓவர் முடிவில் 23 ரன்கள். 2 ஓவர் முடிவில் சாரிப்பா இந்த போன் வேற வந்து எல்லாம் செக் பண்ணு எல்லாத்தையும் எந்த வருஷம் போறேன் அவங்க போன் ஆச்சு. இல்ல அங்க பவுலர் போடுறான். ஆப்சைட் திசையில் தூக்கிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டத்தை பெற்றுள்ளது. சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கும் அப்பு அவர்கள் பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்பட்டார். அது இரும்பு கிட்ட போன் கிட்ட ஏத்தும் அவுட் விக்கெட். சிறப்பாக பந்து பேட்டில் பட்டு சிக்கிரம் எடுத்து விக்கெட்டை பறி கொடுத்து நம்ம கார்த்தி அவர்கள் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்தார், வெளியேறினார். அடுத்ததாக அன்பு நண்பர் தம்பி பிரேம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். ஜெயிச்சப்போ ஒரு நல்ல மியூசிக் யோசினா ஜெயிச்சு என்ன பாட்டு போடுவாங்க? வந்து 4 ரன்களை விட்டுக் கொடுத்துள்ளனர். ரொம்ப வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாலும் பறி போய்விட்டது.
மீண்டும் தூக்கி வைக்கப்பட்ட பந்து இலக்கை தாண்டி மிகப்பெரிய ஆறாக கணக்கை தொடங்கிவிட்டார் தம்பி பிரேம் அவர்கள். சிறப்பான விளையாட்டை அவர் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். தூக்கிவிக்கப்பட்ட பந்து திசையில் ஒரு ஓட்டத்தை பெறுகிறது. லாஸ்ட் ஒரு பால் 20 அடிக்குமா? 10 12 13 7 அடிக்கணும். எத்தனை மார்க்கு? ஒரு பால் முடிட்டான். ஓவர் முடியல. தூக்கி வைக்கப்பட்ட பந்து ஆஸ்திரேலிய திசையில் வெள்ளக்கட்டை தாண்டி 4 ரன்களை கடந்துவிட்டது. சிறப்பாக தந்தை ஸ்ரீ அவர்களும் அவர்களும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை அடிக்கணும்? 12 16 17 மீனாட்சி நகர் கிரவுண்ட்ல 2 ஓவர் 3 ரன் வச்சிருந்தோம். ஆஃப் பண்றா, இதை கேட்க போறாங்க. நமது நவம்பராவுக்கான விவசாயிகள் பந்து வீச தந்தை ஸ்ரீ அவர்கள் சிறப்பாக பந்து வீசி வருகிறார். பால் இருக்கு, பால் இருக்கு. 9 பால் இருக்கு, 9 பால் இருக்கு. ரெண்டு ரன். 9 பந்தில் 2 ரன்கள் அடிக்க வேண்டும். சிறப்பாக தூக்கப்பட்ட பந்து வெற்றியாளர்களின் கைகளில் பந்தம் இருந்தது. நமது நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் ரியாஸ் அகமது அவர்கள் வீசிய பந்தில் சீனார்கள் அடித்து செய்யப்பட்டு சீனார்கள் கைவழிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சிறப்பாக சந்தோஷம் கொண்டிருக்கும் அண்ணன் ரியாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த ஃபீல்டிங் பர்மா அவர்களுக்கு. 8 பாலுக்கு 2. 8 பந்தில் 2 ரன்கள். இல்ல அழைக்கப்பட்ட பந்து 2 ரன்களை பெறுமா 1 ஓட்டங்களை பெற்று மேட்ச் சமநிலையில் உள்ளது. இவரிடம் சமநிலையில் உள்ளது. 6 பந்து தானே? 6 பந்துகளில் 1 ரன் எடுக்க வேண்டும். 6 பந்துகளில் 1 ஓட்டம் எடுக்க வேண்டும். சாராமிகு சிசியில் கேப்டன் அவர்கள் பந்து வீச வந்திருக்கிறார். முதல் பந்தரை அடித்து வெற்றியை சிசி அணியினர் ருசித்துள்ளனர். அவருக்கு வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தி உங்கள் அணியின் வெற்றியை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி 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 நன்றி.
கொஞ்சம் தங்கம் ஐயப்பன் ஜானி அவர்கள் நம்ம சபா மீது நலமன்ற உறுப்பினர் அவர்களும், மூன்றாவது பரிசு விலாஸ் அகமது நலமன்ற உறுப்பினர் அவர்களும் இங்கு வந்துள்ளனர். வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசு வழங்கப்பட உள்ளது. நிறுவனமாக நமது கிளப்பின் கேப்டன் அருண் வாத்தியார் அவர்கள் இப்பொழுது உஸ்மான் அவர்களுக்கு சால்வை அளித்து ஐயப்பன் கலைஞர் அவர்களுக்கு சரவணன் அவர்கள் சால்வை அளித்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இளையராஜன் ரியாசன் சால்வம் நமது ரியாசன் அவர்களுக்கு சால்வை அளித்து மரியாதை அன்புட அழைக்கின்றேன். பக்கத்துல வந்துருக்காரு என்னடா போட்டு மொட்டை மொட்டை உரிமையாளர் அண்ணன் உஸ்மான் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியை காண வந்த அனைத்து ரசிகர்களும் விளையாட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். எங்க அழைப்பு ஏற்று நாங்க போய் கேட்டோடனே எப்போதுமே கிரிக்கெட்னா அண்ணன் வந்து அப்பம்பட்டில தனி பிச்சை ரெடி பண்ணி அவங்க ஒரு 50 டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்துட்டு இந்த பாரம்பரியம் வருஷம் அவங்களுக்கு தனி பசங்க எல்லாம் வளர்றதுக்கு நீங்க உதவி செஞ்சு கொடுக்குறோம். அதே வந்து சீஃப் கெஸ்ட் பார்த்தா இந்த வார்டு சார்ந்த மதிப்புக்குரிய சகோதரி ஜனனி தங்கம் வந்திருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி அண்ணன் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காரு. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. உடனே அதே மாதிரி நாசர் அவரு ஆர்கனைஸ் பண்ண பெரிய இது கார்த்தி அது அவர் கேப்டனா ஒரு பால் போடல, பேட்டிங் ஆகல, இருந்தாலும் டீமுக்காக அவரோட உழைப்பு 3 நாள ஒரு வேலையை விட்டுட்டு அதே மாதிரி வந்து மைக்கில் வந்து ரவி ஸ்கோரர் வந்து செல்வம் எல்லாருமே வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கு. அது மாதிரி வந்து பசங்க சின்ன பசங்க பிரேக் இந்த காலான இந்த வெயிட் ஃபுல்லா அடிச்சு ஒரு மினி டோர்னமெண்ட் மூலமா வைக்கிறோம். சின்ன சின்ன கருவிகள் தான் மடிச்சுங்க. அது சிறப்பா சொல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பரிசுகளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 பேரும் விட்டுங்க. சாரிப்பா, 2 பேரும் தான் வந்து ஸ்டார்டிங் இருந்து இந்த நிமிஷம் வந்துதான் சும்மா சொல்ல கூட 1 வாரம் இருக்காங்க. கைகளை பார்த்துருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாருமே கூச்சிக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எங்க நண்பர் ஒருத்தர் வர முடியாது இருந்துச்சு. யூனிவர்சல் டெஸ்ட் சொல்லி பிரமாண்டமா ஆரம்பிக்க போறாங்க இந்தியன் பெட்ரோல் பங்க் பக்கத்துல. விழுப்புரம் ஜில்லாலே பெரிய டெஸ்ட் அதாம்பா கூடிய விலை வருது. அதுக்கும் உங்க ஆர்டர் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ. மேன் ஆஃப் த மேட்ச் கிருஷ்ணா அவர்கள் 90 சீசன் இனர். கூட
இங்கண்ணே கீழே இருக்கு பாருங்க. இது மேன் ஆஃப் தி சீரிஸ் நான் தான் கொடுக்குறேன். சரண்ராஜ் கொடுக்குறேன். 500 கேஷ் பிளஸ் கப். அந்த கப்புக்குள்ள உங்கள்ட்ட சரி ஓகே 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 ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது பெஸ்ட். ஓகே ஒண்ணும் பிரச்சனை விடு. மேன் ஆஃப் தி சீரிஸ் கார்த்திக் அவர்களுக்கு batting. Captain. Fourth prize 30 cc. Fourth prize 30 cc. Third prize. No. Yeah. நான் சொல்றேன். இது என்னது? அது third prize. இது என்ன பேர் பேசுங்க? இது வந்து உஸ்மான் பாய் கொடுப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொடுங்க, அவங்க கொடுங்க. இது வந்து ரியாஸ் அண்ணா. என்னது? அப்படிலானே. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் நிறைய இருப்பா, லைட்டிங் நிறைய இருக்க. தேர்ட் பிரைஸ் பல்சர் பாய்ஸ். போ 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 போப்பா போப்பா. பாகி மூன்றாவது பரிசு நவம்பர் ரியாஸ் அவர்கள் ராஜா கிரிக்கெட் தம்பி நட்சத்திர வீரர். மூன்றாம் பரிசு ரூபாய் 5000 மற்றும் போட்டியாக இறங்குகிறார். ரூபாய் 5000 பரிசு போட்டியாக இறங்குகிறார். இரண்டாவது பரிசு காராமரி சிசிஎன் வாத்தியார் கிருஷ்ணாவின் நமது காராமரி மரியாதை எல்லாம் போங்க. மரியாதை நமது நகர்மன்ற ஜனநாயகர்கள் இரண்டாம் பரிசு கோப்பை மற்றும் 7,000 ரூபாய் பரிசு பொருள் வாங்குகிறார். சரி நில்லுங்க இருங்க என்ன எதுவும் சொல்ல. சரி சரி விடுங்க விடுங்க. மெடல்லாம் கொடுங்க மெடல்லாம் கொடுங்க. மெடல்லாம் போட்டு அண்ணா அண்ணா நில்ல. பிரேம சவுண்டக்கான செகண்ட் பிரைஸ் எங்களுக்கு. ரைட்
ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிக்கலாம் போங்க. சாய் உஸ்மான் அண்ணன் அவர்களிடம் கோப்பை மற்றும் காசோலை 10,000 பெற்றுத் தருகிறார்கள். இந்த அணிஞ்சாத தருணத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கிறார்கள். முதல் பரிசு 10. நமது நாடக குட்டி சேனல் யூடியூப் இப்போது உங்கள் எல்லாரும் சிறப்பு பரிசு வழங்க